வணக்கம் நண்பர்களே. இந்த பூமியில் பிறந்த ஒவ்வொருத்தருக்குமே அவங்கவுங்க இஷ்டப்படி வாழ்கிறதுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. இதில் என்ன முக்கியமாக கவனிக்கணும் அப்படின்னா, அவங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்காக மற்றவங்கள ஏமாற்றிட்டோ துரோகம் செஞ்சுட்டோ முன்னேறி போகக்கூடாது. அது ஒன்றை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ஆரோக்கியமான சமுதாயம் உருவாகும். தொழிலில் துரோகங்கள் இருக்கக்கூடாது, போட்டிகள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 100க்கு 100 உண்மையான ஒரு வார்த்தை. நாம் முன்னேறதுக்காக அடுத்தவங்களை ஏறி மிதிச்சுட்டு போகிறது அப்படிங்கிறது ரொம்பவே வருத்தமான ஒரு விஷயம். தொழில் முறைகளில் ஆரோக்கியமான போட்டிகள் இருக்கிற வரைக்கும் நம்மளுடைய வளர்ச்சியை யாராலும் தடுக்க முடியாது. துரோகம் செஞ்சுட்டு ஒரு உயரத்துக்கு நாம் போகிறோம் அப்படின்னா அதில் பாதாளத்துக்கு கொண்டு போய் விட்டுரும் இந்த பிரபஞ்சம். இதை மனசில் வச்சுக்கணும். எல்லா மனிதர்களுமே சுதந்திரமாகவும் கண்ணியத்திலும் ஒருவருக்கொருவர் சமமானவங்களாகவும் இருக்கணும். இனம், நிறம், பாலினம், மொழி, மதம், அரசியல், நாடு, சமுதாயம், சொத்து, இறப்பு, பிறப்பு அப்படின்னு எல்லாமே இதில் அடங்கும். ஒவ்வொருத்தருமே கண்ணியத்தை கடைப்பிடித்து சக மனிதர்களோட மானத்துக்கும் தன்மானத்துக்கும் பங்கம் வராமல் நடந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயம். ஒருத்தர் மேலே பழி சொல்கிறதாகட்டும், தண்டனைக்கு உட்படுத்துறதாகட்டும், அவங்கள அவமானப்படுத்துறதாகட்டும், குற்ற செயல்களில் ஈடுபடுத்தப்படுறதாகட்டும், அதே போல் இப்போது நிறைய பாலியல் சீண்டல்கள் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு சமுதாயம் எந்த பாதையில் போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத உணர்த்துறது தான். ஆயிரத்தி 1948 ஆண்டு டிசம்பர் 10 மனித உரிமை நாள் அப்படிங்கிற ஒரு நாளை ஐநா உருவாக்கி ஒவ்வொரு மனிதருக்கும் சமமான வளர்ச்சியையும் வாய்ப்பையும் கொடுக்கணும் அப்படிங்கிறத நோக்கமாக வச்சு இந்த நாளை கடைபிடிச்சிட்டு வராங்க. எல்லாமே ஏட்டு சுரக்காயாக மட்டும் இல்லாமல் நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிறது நம்ம கையில் தான் இருக்குது. அரசாங்கங்கள் பல திட்டங்களை வகுக்கிறாங்க. அது எந்த அளவுக்கு மக்களை போய் சேருது, மக்கள் அதை எந்த அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது கேள்விக்குறி தான். நாம் மேலே ஏறுறதுக்கு எப்படி ஒரு ஏணி தேவைப்படுதோ அதே போல் தான் ஒவ்வொருத்தருக்கும் நாம் மேலே ஏறின பிறகு ஏணியை தள்ளிவிடக்கூடாது. நமக்கு யாராவது ஒருத்தர் மேலே ஏறுறதுக்கு அந்த ஏணியை பிடிச்சி உதவி செஞ்சுருப்பாங்க. நாம் உயரத்துக்கு போனாலுமே அதை மறந்துடக்கூடாது. இந்த எண்ணம் மட்டும் இருந்தாலே போதுங்க, மனித சமுதாயம் வளமான ஒரு சமுதாயமாகவே இருக்கும். மனித உரிமைகள் நாள் இந்த தினத்தில் நாம் ஒரு உறுதிமொழி எடுத்துக்கலாம். தெரிஞ்சோ தெரியாமலோ இதுவரைக்கும் செஞ்சுருந்தா அதை மன்னிச்சிடலாம். நமக்கு தெரிஞ்ச ஒருத்தங்க நமக்கு துரோகம் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மன்னிக்கிறத தவிர மிகப்பெரிய விஷயம் வேறு ஒன்றும் கிடையாது. ஆனால் மன்னிச்சதோடு விட்டுறணும், திரும்பவும் அவங்கக்கிட்ட போய் மாட்டிக்க கூடாது அப்படிங்கிற விஷயம் மட்டும் நமக்கு புரிஞ்சால் போதும். இந்த மனித உரிமைகள் தினத்தில் நாம் இதை ஒரு சபதமாக எடுத்துக்கலாம். நாம் முன்னேறதுக்காக அடுத்தவங்களை கீழே தள்ளிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயம். அதே போல் சமுதாயத்தில் குற்றங்கள் நடக்குது அப்படின்னா அதை தட்டி கேட்குறதுக்கு எல்லாருக்குமே ரைட்ஸ் இருக்குது. சட்டத்தை கையில் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது இல்லாது நியாயமான முறையில் தட்டி கேட்கலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் இருக்குது. எந்த ஒரு குற்றம் செய்யாத நபரும் தண்டிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. அதை சரியான முறையில் நாமும் பயன்படுத்திக்கலாம்.